ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எதில் கவர் ஆகுது, எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்பரேட் அக்கௌண்டிங்கில் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா சாப்டர்லேயுமே வந்து உங்களுக்கு இஷ்யூ ஆஃப் ஷேர் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. இன்ட்ரொடக்ஷன் பார்ட் வந்து அதுதான். ஸோ ஷேர்னா என்னெல்லாம், ஷேர் கேபிட்டல்னா என்ன, எப்படிலாம் அந்த ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து கார்பரேட் அக்கௌண்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் கார்பரேட் அக்கௌண்டிங் 1 and 2 ரெண்டுமே நம்ம வீடியோஸ் வந்து நிறையா கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து சேனல் போய் பாருங்கள், பிளேலிஸ்ட் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சம்ஸ் பூராவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து தியரி பார்ட்டு. ஸோ இதுக்கான பேசிக் இன்ட்ரொடக்ஷன் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் மீன் பை எ ஷேர்? ஷேர் அப்படின்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஷேர் அப்படின்னு நம்ம சொன்னால் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டலை ஸ்பிளிட் பண்ணி அந்த ஒரு யூனிட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஷேர். A share is also known as a stock or equity share, represents the ownership in a company. So share அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து ஒரு சிங்கிள் யூனிட், அந்த டிவைடட் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, ஒரு 10,000 ஷேர்ஸ் ஒரு கம்பெனி இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 10,000 ஷேர்ஸ் ஒரு கம்பெனி இஷ்யூ பண்றாங்க அட் த ரேட் ஆஃப் ₹10 ஈச். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல உங்களுடைய டோட்டல் ஷேர் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 into 10, 1 lakh. சரிங்களா? அப்ப ஒரு சிங்கிள் யூனிட் ஆஃப் ஷேர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ₹10. ஸோ அதுதான் நம்ம ஷேர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இட் இஸ் அ யூனிட். அது வந்து ஒரு சிங்கிள் யூனிட் தான் நம்ம ஷேர், அதாவது பிரிக்கப்பட்ட ஒரு பாகம். ஷேர் கேபிட்டல், மொத்த ஷேர் கேபிட்டல்ல இருந்து, மொத்த முதல்ல இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு பாகம் தான் என்னது, ஷேர். சரிங்களா? ஸோ அந்த ஷேரை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியுடைய ஷேரை நீங்கள் விலை கொடுத்து வாங்கும் பொழுது நீங்க அந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டராக ஆயிருவீங்க. ஸோ வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் ஷேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, there are 2 kinds of shares, ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஈக்விட்டி. அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம நடத்த போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் மட்டும்தான். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் ஷேர்லாம் நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை, உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக கைண்ட்ஸ் ஆஃப் ஷேர் அப்படிங்கிறத சொல்கிறேன். 2 types ஆஃப் ஷேர்ஸ் வந்து மெயினாக இருக்குது, ஈக்விட்டி ஷேர்ஸும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும். சரி, ஆஸ் அ ஷேர் ஹோல்டர் ஓனிங் ஷேர்ஸ் இன் அ கம்பெனி grants you certain rights including the right to vote. ஸோ ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கம்பெனியில் ஓட்டிங் ரைட்ஸ் வந்துடுது. அப்புறம் வந்து என்ன சொல்றது, டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான உரிமை வந்துடுது. லிக்விடேஷனோ அல்லது சேலோ நடைபெறும் பொழுது அந்த கம்பெனி ஆக்டிவிட்டீஸில் டேக் பார்ட் பண்ணிக்கிறதுக்கான உரிமையும் வரும். ஸோ இது எல்லாமே நமக்கு அந்த ஷேர் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜ். ஷேர்ஸ் கேன் பி பாட் அண்ட் சோல்ட் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ ஷேர் யார் இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஷேர் அப்படிங்கிறது வந்து எல்லா கம்பெனியுமே இஷ்யூ பண்ண முடியும். பிரைவேட் கம்பெனி டிரான்ஸ்ஃபரபிலிட்டியிலிருந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆவாங்க. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஷேர்ஸை ஃப்ரீயாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். பப்ளிக் இஷ்யூ பண்ண முடியும். ஸோ ப்ரைவேட் கம்பெனி வந்து என்ன செய்ய முடியாது, பப்ளிக் இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ பப்ளிக்லி நம்ம வந்து என்ன சொல்றது, லிஸ்டட் பண்ண ஷேர்ஸ் பூராமே நீங்கள் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் கேபிட்டல் அப்படின்னா என்ன, நான் முதலே சொன்னேன். ஷேர் அப்படின்னா என்னன்னா பிரிக்கப்பட்ட ஒரு யூனிட், அதுதான் ஷேர். எக்ஸாம்பிளும் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ₹10 அப்படிங்கிற ஒரு யூனிட், அதை வாங்கும்போது நீங்க ஷேர் அப்படின்னு வாங்குறீங்க. ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது பிரிக்கப்படாம மொத்தமாக ஒரு கம்பெனியுடைய மொத்தமான ஒரு முதல், அதுதான் ஷேர் கேபிட்டல். ஸோ லேட்டர் ஆன் இட் வில் பி டிவைடட் இன்டு ஸ்மால் யூனிட்ஸ். இட் இஸ் கால்டு ஷேர். Right? So share capital refers to the total value of the shares issued by a company. ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த மொத்த விலையினுடைய அந்த கேபிட்டலுடைய அந்த வேல்யூ, அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஷேர் கேபிட்டல். இப்போ நான் போன இதில் ஒரு ஸ்லைடில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, 10,000 ஷேர்ஸ் இஷ்யூட் அட் த ரேட் ஆஃப் ₹10. இதுல 10 வந்து நமக்கு ஒரு சிங்கிள் ஷேருடைய பிரைஸ் இல்லையா.
நீங்க மொத்தமா 1 lakh அப்படின்னா அதுதான் அந்த கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டல். ஸோ ஷேர் கேபிட்டலுக்கும் ஷேருக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? ஷேர் கேபிட்டல் இஸ் an essential part of a company's capital structure and is recorded on its balance sheet. ஷேர் கேபிட்டல் ஒரு முக்கியமான பகுதி. எப்பயுமே நம்ம பேலன்ஸ் ஷீட்ல, கம்பெனி பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு ஷேர் கேபிட்டல் வந்து ரெக்கார்ட் வந்து ஆகும். ஷேர் கேபிட்டல் is typically divided into a certain number of shares, each having a specific nominal value or face value. நம்ம மொத்த ஷேர் கேபிட்டலை யூனிட்ஸா டிவைட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ரைட். இப்ப ஷேர் கேபிட்டலுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இங்க வகைகள் மட்டும் நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்றேன். இதுக்கான டீடைல்டு வீடியோ, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வீடியோ, கைண்ட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். போர்டில் இருக்கும். நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். நான் அந்த பிளேலிஸ்டையுமே நான் உங்களுக்கு இதுல டிஸ்கிரிப்ஷன்ல நான் அட்டாச் பண்றேன், நீங்க பார்த்துக்கோங்க. தென் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல், issued share capital, subscribed share capital, called up, paid up, reserve capital. இதுதான் ஷேர் கேபிட்டலுடைய கைண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் அல்லது ரெஜிஸ்டர்ட் ஷேர் கேபிட்டல் அல்லது நாமினல் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு 2 பேர் உண்டதுக்கு எக்ஸ்ட்ராவா. ஸோ அந்த மாதிரி ஷேர் கேபிட்டல் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் பெர்மிஷன், அதாவது மேக்சிமம் இவ்வளவுதான் அவங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுடைய ஷேர் கேபிட்டல் அவங்க ரைஸ் பண்ண முடியும். அந்த ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டலை தாண்டி அதுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஷேர்ஸை தாண்டி இது ஒரு கம்பெனி என்ன செய்ய முடியாது, அவங்களுடைய ஷேர் கேபிட்டலை ரைஸ் பண்ண முடியாது. அதுதான் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல். அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்கக்கூடிய அமௌண்ட். ரைட். இஷ்யூடு ஷேர் கேபிட்டல், எல்லா கம்பெனியும் மொத்தமாக என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஷேர் கேபிட்டல அப்படியே வந்த பெர்மிஷன் கிடைச்ச அத்தனை அமௌண்ட்டையும் இஷ்யூ பண்ணிட மாட்டாங்க. அதுல இருந்து ஒரு சின்ன பார்ட் எடுத்து அதை பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி இஷ்யூ பண்ணக்கூடிய ஷேர் கேபிட்டல் தான் இஷ்யூடு ஷேர் கேபிட்டல். தென் சப்ஸ்கிரைப்டு ஷேர் கேபிட்டல், இஷ்யூ பண்ணப்பட்ட ஷேர் கேபிட்டல்ல இருந்து பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்றது, வாங்குறது, இதுதான் சப்ஸ்கிரைப்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாமே வந்து கம்பெனி வந்து கால்ட் அப் பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப அவங்க அமௌண்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணி they will call for an amount and they ask the subscribers to pay the கால் மணி இல்லையா. அந்த எதர் அலாட்மெண்ட்டோ அல்லது கால் மணியோ எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து என்ன செய்வாங்க, எப்ப அவங்களுக்கு தேவையோ அப்பதான் அவங்க கால்ட் அப் பண்ணுவாங்க. அந்த கால்ட் அப் பண்ணப்பட்ட ஷேர் கேபிட்டல் தான் கால்ட் அப் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். கம்பெனி கால் பண்ணிருக்கிறதுல இருந்து இவங்க வந்து பே பண்ணக்கூடியது, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ், கம்பெனி கால் பண்ணிட்டாங்க ஆனா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அதை பே பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த பே பண்ண அந்த அமௌண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் தான் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரிசர்வ் கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கைண்ட். வாட் இஸ் மீன் பை ரிசர்வ் கேபிட்டல் அப்படின்னா, இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எல்லா ஷேர் கேபிட்டலையும் என்ன பண்ண மாட்டாங்க, கம்பெனி வந்து கால் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் மிச்சம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள அந்த ரிசர்வ்ல கொஞ்சம் வச்சிருக்கக்கூடிய சம் போர்ஷன் அல்லது சம் பெர்சன்டேஜ் ஆஃப் கேபிட்டல் வந்து எந்த டைம்ல வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட் த டைம் ஆஃப் லிக்விடேஷன். ஸோ அந்த லிக்விடேஷன் டயத்துல அந்த ரிசர்வ் கேபிட்டலுக்கான அழைப்பு வரும்பொழுது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு கம்பெனியை என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லிக்விடேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வகைகள், ஷேர் கேபிட்டலுடைய வகைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கான டீடைல்டு வீடியோவும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்றேன், பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ இப்போ எப்படியெல்லாம் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ 3 வகையான இஷ்யூஸ் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் அல்லது கைண்ட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் ஆஃப் ஷேர் வந்து 3 டைப்ஸ். ஒன்னு இஷ்யூ ஆஃப் ஷேர் அட் பார், இஷ்யூ ஆஃப் ஷேர் அட் பிரீமியம் அண்ட் இஷ்யூ ஆஃப் ஷேர் அட் டிஸ்கவுண்ட். When a company decides to raise capital by issuing its shares, it can do so at different prices. என்ன எப்போ அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்களோ அதை 3 வகையாக அவங்க பண்ணிக்கலாம். அட் பார் அல்லது பார் அப்படிங்கறத நம்ம ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லலாம், அட் பிரீமியம் ஆர் அட் டிஸ்கவுண்ட். ஸோ பார் வேல்யூ அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஃபேஸ் வேல்யூ, நாட் மோர் ஆர் லெஸ் தேன் த ஃபேஸ் வேல்யூ. எக்ஸாக்டா அந்த ஃபேஸ் வேல்யூல என்ன பண்றது, அவங்க இஷ்யூ பண்றதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பார் அப்படின்னு நம்ம சொல்றோம். when shares are issued at par, it means they are sold at their nominal or face value. கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாருங்க. கம்பெனி இஷ்யூ 10,000
10,000 shares at the rate of rupees 10 each. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல ₹10 அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ அல்லது முகமதிப்பு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா. அந்த 10 each அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ அல்லது பார் வேல்யூ. ஸோ இதுதான் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ குறைவாகவும் இல்லை கூடுதலாகவும் இல்லை, எக்ஸாக்டா அந்த ஃபேஸ் வேல்யூல நீங்க இஷ்யூ பண்ணக்கூடியதுதான் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பார். அடுத்தது பாருங்க, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பிரீமியம். பிரீமியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவர் அண்ட் அபவ் த ஃபேஸ் வேல்யூ. இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பிரீமியம் அப்படின்னாலே ஓவர் அண்ட் அபவ் த ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூவை விட கூடுதலான வேல்யூக்கு ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்றது. ஸோ எப்படி நம்ம பிரீமியத்துல இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா அண்டர் செக்ஷன் 78ல நிறைய கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து பிரீமியம்ல இஷ்யூ பண்ணுது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நிறைய கண்டிஷன் உண்டு. அந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு நான் பிறகு டீட்டெயிலா சொல்லித்தரேன். அந்த பிரீமியம் அமௌண்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கம்பெனி டிசைட்ஸ் டு இஷ்யூ ஷேர்ஸ் அட் அ பிரீமியம், இட் மீன்ஸ் த இஷ்யூ பிரைஸ் பெர் ஷேர் இஸ் ஹையர் தேன் த நாமினல் வேல்யூ. இப்ப கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்க, ₹11 each அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா. இப்ப ஃபேஸ் வேல்யூ வந்து இதுல நம்ம என்ன பார்த்தோம், 10 அப்படின்னு பார்த்தோம். இப்ப 11க்கு இஷ்யூ பண்றாங்க. அப்ப எக்ஸ்ட்ராவா உள்ள அந்த 1 தான் பிரீமியம். சோ இதுல இருந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிரீமியம் அப்படின்னா என்னங்கிறத நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இல்லையா. சோ இப்ப இந்த பிரீமியம் வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து எங்க போகுது அப்படிங்கிறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க கம்பெனிஸ் ஆக்ட்ல. ஸோ அந்த பிரீமியம் அப்படிங்கிறது செப்பரேட் அக்கௌண்டாக மெயின்டைன் பண்ணப்படணும். அப்படி மெயின்டைன் பண்ணப்பட்ட பிரீமியம் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஸ்பெஷலா நிறைய கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது நான் உங்களுக்கு பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பிரீமியம் அப்படிங்கிறது அந்த அமௌண்ட் வந்து இட் இஸ் செப்பரேட்லி credited to share premium account அப்படிங்கறத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேர் கேபிட்டல் கூட அந்த பிரீமியம் வந்து சேராது. பிரீமியம் அப்படிங்கிறது இட் இஸ் credited to a separate account called share premium account அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது மூன்றாவது பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். ஜென்ரலி இன் பிராக்டிக்கல் டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணப்படுற ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு இதுல வந்து இதுல இல்ல, பழக்கத்துல இல்ல. பட் ஆனா we had that in olden days. அந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற முறை வந்து நமக்கு இருந்தது. அந்த டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதாவது ஃபேஸ் வேல்யூவை விட குறைவாக அப்படின்னா இவங்க பாட்டு ரொம்ப குறைச்சிடக்கூடாது. அந்த ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 10%க்கு எக்ஸீட் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுதான் கண்டிஷன். ஸோ அந்த 10%மே கம்பெனியுடைய லாபோடைய கன்சென்ட்டோட தான் இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டிஸ்கவுண்டையுமே இவங்க வந்து அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் 1 இயராவது அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் இவங்க வந்து இந்த டிஸ்கவுண்ட்ல வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் மீன் பை டிஸ்கவுண்ட் அப்படின்னா எப்படி நம்ம பிரீமியமை ஃபேஸ் வேல்யூவை விட ஓவர் அண்ட் அபவ் அப்படின்னு பார்த்தோமோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூவை விட குறைவாக ஷேர்ஸை இஷ்யூ பண்றது. ஒரு கம்பெனிக்கு டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் தேர் இஸ் நோ டிமாண்ட் ஃபார் தட் ஷேர், ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது அல்லது காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்றாங்க டு அட்ராக்ட் த இன்வெஸ்டர்ஸ், அவ்வளவுதான். ஸோ ரெகுலேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அதுக்கு நிறைய உண்டு. ஸோ ஜென்ரலா கம்பெனிஸ் ஆக்ட் வந்து இப்போ அந்த டிஸ்கவுண்ட்ல வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு அலோவ் பண்றது இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் டிஸ்கவுண்ட்டுக்கான அந்த கிரைட்டீரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வீடியோல நீங்க பார்த்தது மொத்தம் 3 வகை நம்ம பார்த்துருக்குறோம். கைண்ட்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டலும் பார்த்துருக்குறோம். ஸோ பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில முக்கியமான டெர்மினாலஜிஸ் ரிலேட்டட் டு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் சாப்டர்ல கால்ஸ் இன் அரியர்ஸ்னா என்ன, கால்ஸ் இன் அட்வான்ஸ்னா என்ன, தென் எந்த மாதிரியான என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு போடணும், அந்த மாதிரியான சில பார்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தியரியில இங்கே பவர் பாயிண்ட் செஷனாக கொடுத்துட்டு தென் அதுக்கு பிறகு நான் சம்முக்கு போகலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
தேங்க்யூமா. உங்களுடைய கமெண்ட்ஸ் டவுட்ஸை வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்க, தொடர்ந்து என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.